இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் அதிகாரம் 133. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 133 சாப்டர். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். புது வருஷத்துல நம்ம ஒன்று கூடி பிரயாணத்துக்கு போக போறோம். சரியா? தூரத்து பிரயாணம் இல்லை, சாரி, நம்மளுக்கு பட்ஜெட் குறைவா இருக்கு, பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டு போக முடியல. பட் இட்ஸ் a church picnic after our short service. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நடத்துவார். ஆமென். ஆமென். இந்த நாளுடைய செய்தி சின்ன ஒரு தியானம் நான் செலுத்த ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 133 நம்ம பார்க்கும்போது இந்த கேள்வி நமக்கு எழும்புகிறது. இஸ் இட் பாசிபிள்? முடியுமா? சாத்தியமா? ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூட முடியுமா? நம்ம இணைந்து ஆண்டவரை வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாம் செய்தியை நம்ம பார்க்கும்போது போர்களை நம்ம பார்க்கிறோம், சண்டை சச்சரவுகளை நம்ம பார்க்கிறோம், தெருக்களிலே கொலை நடைபெறுகிறது, பலவிதமான குழப்பத்துக்குள்ள ஜனங்கள் கடந்து போகிறத பார்க்கும்போது இந்த நாளுடைய செய்திக்கு அது நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறது. ஒற்றுமை முடியுமா? சாத்தியமா? ஒன்று இணைந்து நம்ம செயல்பட சாத்தியமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய ஊழியத்தில் நம்ம பார்க்கும்போது அவருடைய பிரதான ஆசையாருடைய ஜெபம், தி ஹை பிரீஸ்ட் பிரேயரை பார்க்கும்போது அவருடைய வாஞ்சை என்னவென்றால், அவரை நம்புகிறவர்கள் ஒன்றாய் இணைந்து ஒற்றுமையா இருக்கும்போது உலகத்தார் பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வாஞ்சை நம்ம எல்லாரும் ஆவியிலே ஒருமனப்பட்டு அவருடைய ராஜ்யத்துல ஒரு கலப்பையில கை வைத்து அவருக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தருடைய வாஞ்சையா இருக்கிறது. இந்த சங்கீதம் ஒரு வாஞ்சையை தான் வெளிப்படுத்துகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒருமித்து வாசம் செய்யும்போது அதனுடைய நன்மை, அதனுடைய இன்பம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒருமித்து வாசம் செய்கிறது தான் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நாளுடைய செய்தி, யூனிட்டி தட் பிரிங்ஸ் லைஃப். எங்கு ஒற்றுமை இருக்கிறதோ, எங்கு ஒருமனம் இருக்கிறதோ அங்கு நறுமணம் நிச்சயமாக இருக்கும். ஆகவே அந்த நறுமணத்தை இந்த சங்கீதக்காரன் அவர் பார்க்கிறது மட்டுமல்ல, அவர் வாஞ்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நேற்று தினத்தினுடைய SAIB கம்பைன் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இருந்தது. ஆக்சுவலி இந்த பாகத்தை நான் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டேன் இந்த சர்ச் பிக்னிக்கு சம்பந்தமாக. ஆனா நேற்றினுடைய செய்தியினுடைய பாகம் 133வது சங்கீதம். நம்முடைய SAIB சேர்மேன் கேனன் ஸ்டீவன் ஆசீர்வாதம் இந்த பாகத்தை தான் அவர் எடுத்தார். அருமையான செய்தியை கொடுத்தாரு. I was very blessed. ஸோ அநேக காரியங்கள் அவர் பகிர்ந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதி என்னவென்றால், இட் இஸ் ஸ்டில் பாசிபிள் டு லிவ் டுகெதர் இன் யூனிட்டி. வை? பிகாஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், கிறிஸ்து இயேசுவே, அவரே அதை வாஞ்சித்தார். அதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டார், ரொம்ப முயற்சி பண்ணாரு. அதற்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நடுஸ்தலமா இருக்கக்கூடிய அந்த சுவற்றை ஆண்டவர் உடைத்து எறிந்து, யூதர்களும் இல்லை, புறஜாதிகளும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லைன்னு சொல்லி அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு ஒரு சென்ட்ரல் ஃபோக்கஸ் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். So he is our focus. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை. Hallelujah. How good and how pleasant it is. It is very pleasant. Amen. One of my goals in life, of course, நம்ம so many goals in life, or rather one of my wishes in life. என்னுடைய வாழ்க்கையினுடைய சில ஆசைகள் பார்க்கும்போது, especially when you go to a crossroad, ஒரு மைல்ஸ்டோன், நிறைய மைல்ஸ்டோன் இருக்குல்ல. 21 years old, then 30 years old. Unfortunately our age always goes up, it doesn't go down, right? வயது எப்போதும் மேலாகவே போயிட்டு இருக்கு, குறைய மாட்டேங்குது. சரியா? No choice la. But then we have different milestones, 21, 30, 40. அப்ப நம்ம அந்த கேட்டகரி 50 வந்துட்டோம். சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும், 50 வந்துட்டோம்.
அப்போ அந்த 50 ரீச் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபேமிலிகிட்ட நான் சொன்னேன், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் காட் இஸ் கிவிங் மீ another opportunity to live again. இன்னொரு வாய்ப்பு. அப்போ என்னுடைய ஒன் ஆஃப் மை விஷஸ், கோல்னு சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் மை விஷஸ் இஸ் டு ஆக்சுவலி as much as possible எல்லாரும் கூட முடிந்த வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்வது. அதுதான் என்னோட ஒன் ஆஃப் மை ரிச்சஸ். ஏன்னா ஒன்ஸ் யூ ஹேவ் ஸ்ட்ரைஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ஸ்ட்ரைஃப் வந்துச்சுன்னா அது மறுபடியும் அதை சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை விட்டு கொடுத்து அந்த வேலையை சமாளித்து கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு கர்த்தருடைய ஒற்றுமைக்காக, கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியைக்காக லார்ட் ஐ லெட் கோ மை ஈகோ, மை ப்ரைட், என்னுடைய டைட்டில், என்னோட பொசிஷன், ஆண்டவரே இதெல்லாம் விட்டுட்டு எந்த அளவுக்கு நான் வந்து as far as I can எவ்வளோ ரீச் அவுட் பண்ணிட்டு எவ்வளோ இணைந்து இருக்கிறதுக்கு பிரயாசப்படணும். அது ஒன் ஆஃப் மை விஷஸ். அண்ட் திஸ் இஸ் வாட் a psalmist has a wish. அவருடைய வாஞ்சை இதுதான், பி ஹோல். அவர் வந்து கொஞ்சம் நின்று அமர்ந்திருந்து கொஞ்சம் கவனிச்சிருப்பாருப்பா. இந்த வகையில நம்ம வந்துட்டோம்னா, இந்த ஒற்றுமைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அதனுடைய நன்மை, அதனுடைய இன்பம் எவ்வளோ மேன்மையா இருக்கிறது வந்து சங்கீதக்காரர் அந்த வாஞ்சையை தெரிவுபடுத்துகிறார். ரைட்? அந்த வாஞ்சையை தெரிவுபடுத்தும் போது அதனுடைய நன்மை, அதனுடைய இன்பம் எவ்வளோ மேன்மையா இருக்குது அவர் காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் திஸ் இஸ் அ சாங் ஆஃப் எசென்ஸ். இது வந்து மலை மேல ஏறி பாடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பாடல், கர்த்தருடைய சன்னிதானத்துல ஏறெடுக்கிற ஒரு வாஞ்சையாக இருக்கிறது. Let it be our desire to whatever we can take, whatever we can do. பவுல் சொல்லுகிறார், எபேசியர் புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார்ல, ஆவியின் ஒருமனத்தை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றார். God the unity of the spirit with the bond of peace. அதனால தான் நம்ம ஆராதனையில பார்க்கும்போது நற்கரண ஆராதனையிலேருந்து அந்த சமாதானத்தை நம்ம பகிர்ந்து கொள்றோம். We share the peace with each other. Right? It's a very very என்ன சொல்றது symbolic act. Right? We may not like 100% எல்லாரும் அக்ரி பண்றதுக்கு இல்லை. ஆனாலும் கூட நம்ம வந்து அக்ரி பண்ணாம இருந்தாலும் நம்ம ஆவியில ஒருமனப்பட்டு இருக்கிறோம். ஏமே ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு அடையாளமாக நம்ம என்ன செய்யறோம்? We first of all reach out and say praise the Lord, hallelujah, hallelujah, praise the Lord. At the end of the day, friends, we are not striving against each other to live this world. We have enough strife in the world. ஆமாவா இல்லையா? இந்த உலகத்துக்கு போகும்போது எவ்வளோ பாடுகள் இருக்கிறது. நம்ம வந்து இந்த சபையை விட்டு நம்ம போய் வேலைக்கு போகும்போது சிலர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா மண்டே வருது, ஐயோ என்னுடைய பாஸை நான் பார்க்கணுமே, என்னோட வேலையை நான் பார்க்கணுமே, இவ்வளோ இமெயில்ஸை நான் ரிப்ளை பண்ணணுமே, நிறைய சிந்தனை ஓடிட்டு இருக்கோம். அப்போ பாருங்க, the world is giving us enough strife, enough competition. It's really a stressful world, really a stressful world. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் இதோ ஹல்லேலூயா சகோதரர் ஒருமித்து இந்த இடத்துல ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருக்க கர்த்தர் நம் மூலமாக ஒரு ஒற்றுமையின் கருவியாக ஒரு சிம்பிள் ஆஃப் யூனிட்டியை நம்ம எல்லாரும் கர்த்தர் பயன்படுத்தும் போது we can lean on each other for strength. ஒருத்தர் நம்ம சார்ந்திருந்து நம்ம வந்து பலன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு வந்து அந்த கிருபையை நிச்சயமாக தருவார். இன்னும் there's something that you have that I don't have. There's something that you do not have that I have. அதுதான் ஒற்றுமை. அல்லேலூயா. நம்ம வந்து வெவ்வேறு குடும்பத்திலிருந்து தேசத்திலிருந்து வந்தாலும் வெவ்வேறு திசையிலிருந்து நம்ம வந்தாலும் at the end of the day we are all in the same boat. நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே அந்த கானான் ஊர், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை முன்னோக்கி நம்ம பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுவான். So and the dwelling together in unity, let's just like the psalmist saying, Lord, hallelujah, Lord. That's what he said. I'm glad that I came to the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் மாறும் என்று சொல்லும் போது நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தது. ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசனத்துல அப்பாவுடைய குடும்பத்துல இன்பம் இருக்கிறது, அங்க மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கிருந்து ஆனந்தம் இருக்குது, அங்கிருந்து நம்பிக்கை இருக்குது, அங்கிருந்து விசுவாசம் எழும்புகிறது. இது ஒரு சாதாரணமான கூடுகை இல்லை, கர்த்தர் இருக்கிற ஒரு கூடுகை. கர்த்தருடைய குடும்பம்னு சொல்லுனா, ஆவிக்குரிய குடும்பம்னு சொன்னா இந்த இடத்துல மேன்மை இந்த இடத்துல இருக்கிறது. Hallelujah. I can safely say that born and brought up in a Christian backgroundல இருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய அந்த உறவை பார்க்கல மற்ற எந்த உறவும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நம்மளுக்கு எவ்வளவு என்ன சொல்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் at the end of the day இந்த குடும்பம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குடும்பம். இந்த குடும்பம் வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். நம்புறீங்களா? ரைட். நம்முடைய துக்கத்திலையும் நம்முடைய சந்தோஷத்திலையும் நம்முடைய உயர்விலையும் தாழ்விலும் இந்த இடத்துல தான், இங்க தான் ஆண்டவர் மூலமாக ஆண்டவர் நம்மளை வந்து பிறப்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து வழியாண்டப்படுகிறோம். So it's all in this place, in God's house. And the psalmist is saying how good,
How pleasant. Hallelujah. Thumbs up கொடுப்போமா? How good. How pleasant. How many of us want to have this? நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். இரண்டாவது வசனத்தை பார்க்கும்போது அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்படுகிற நல்ல தைலம் சொல்லுங்க. Precious oil. Hallelujah. It's so precious. இப்ப ஆண்டவரிடத்திலிருந்து இந்த ஒற்றுமை வருகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரே தேவனா இருக்கையில அவர் ஒன்றாக இருக்கிறதுனால அவருக்குள்ள எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிவினையில அவருக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் போட்டி போட்டதே இல்லை. நீ முதலா நான் முதலான்னு இல்லை. நம்ம எல்லாரும் ஒன்றாய் இணைந்து செயல்படுகிற திரியேக தேவன். காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக அவங்களுடைய கிரியைகளை கர்த்தராக ஆவியானவர், பிதாவாகிய தேவன், குமாரனாக இயேசு கிறிஸ்து ஆதியிலிருந்து அவர்கள் ஒன்றாக செயல்படுகிறார்கள். அப்போ ஆரோனின் சிரசிலிருந்து வழிந்தோடுகிற நல்ல தைலம், precious oil. What God has given us is very very precious. This unity, இந்த ஒற்றுமை வந்து ரொம்ப precious. அப்ப இந்த தைலம் வந்து விலையேற பெற்ற ஒரு தைலமா இருக்கனால இந்த தைலத்தை நம்ம நல்லா காத்துக்கொள்ள வேண்டும். அதான் நம்முடைய பொறுப்பு. இந்த தைலத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இந்த தைலம் இவ்வளவு முக்கியம். ஐயோ, எத்தனை பேர் வீட்டில் தைலம் வச்சிருக்கீங்க? தைலத்தை நினைக்கிறீங்களா? எக்ஸ் ஆயில் என்ன சாப் இருக்கு? கப்பாக்கா. ஓகே, டைகர் பாம் இருக்கு. நல்ல தைலம் பக்கத்துல பெட்ல வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் நல்ல தைலம் வச்சிருக்கீங்க பெட்டு பக்கத்துல? தலைவலி அந்த பூசுறதுக்கு. இயேசுவே. ஆனா எல்லா தைலத்தை விட ஓகே வேற என்ன இருக்கு? விக்ஸ். ஓகே, வேற நிறைய இருக்கு. தைலம் இருக்கு. டைகர் பாம், வேற கேட் பாம், எக்ஸ் ஆயில். பாருங்க என்ன எவ்வளவு தைலத்தை பத்தி நீங்க நம்ம சொல்றோம்ல, நிறைய தைலம் இருக்கு. அவைகளை பார்க்கலாம் இந்த தைலம் ரொம்ப முக்கியமானது. இந்த தைலம் வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சிரசிலிருந்து தாடியில வழிந்தோடு அது வந்து என்ன காமிக்குதுன்னா அது வழிந்து ஓடுகிறது. இந்த தைலம் வந்து எனக்கு மட்டும் அல்ல, நமக்கு உரியது. இந்த ஒற்றுமை எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் நன்மை வராமதுபடி என் வாழ்க்கையினுடைய முறை மூலமாக, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய சிந்தை மூலமாக நான் மட்டும் நல்லா இருக்க மாட்டேன், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கலாமா? நினைக்கக்கூடாது. சுயநலமான ஒரு எண்ணம். நான் மட்டும் நல்லா இருக்காதபடி இந்த தைலம் என்ன செய்து நம்மளை தொடுகிறது. பிரதான ஆசாரியராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, ஆரோன் அப்படியே ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அந்த தைலம் மேலிருந்து வந்து வடிந்தோடு எல்லாரையும் நிரப்புகிறது. ஹல்லேலூயா. ஒருவரும் விட்டு விடாதபடி இந்த தைலத்தை ஒவ்வொரு மேலும் இறங்குகிறதை நம்ம உணரலாம். அதுதான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அக்னி நவமான ஆவியானவருடைய பிரசனம் ஒவ்வொரு சிரசின் மேல ஆண்டவர் ஆவியானவர் இறங்குறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஒருமித்து வந்ததுனால, ஒருமித்து செயல்பட்டதுனால ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமென். அந்த பிரஷியஸ் ஆயில், அந்த பிரஷியஸ் ஆயில் இன்னொரு காரை என்ன காமிக்கிறதுனா அது ஒரு அபிஷேக தைலம். நம்ம ஒற்றுமைக்காக நம்ம பிரயாசப்பட்டோம்னா, ஒற்றுமைக்காக நம்ம நின்றோம்னா என்ன தெரியுமா ஆகும்? ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நம்புங்க, அது உண்மைதான். நீங்க வந்து பெரிய ஒரு படிப்பறிவு இருக்கிறது அவசியம் இல்லை, ரொம்ப திறமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பல வரங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவரோடு இந்த ஐக்கியத்துல, ஒற்றுமையில நம்ம வந்து பங்காளிகளாக உடனாக இருந்தோம்னா ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கும். ஆமென். நம்ம வெளியே போகும்போது, ஊழியம் செய்யும் போது, வீட்டுக்குள்ள இருக்கும்போது கர்த்தருடைய அபிஷேகத்தோடு நம்ம செயல்படும். ஆண்டவர் அப்படியே நம்மளை நடத்துவார். ஏன்னா ஒற்றுமை எதை காமிக்குதுன்னா ஆவியின் கனி, அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை. அதுதான் ஒற்றுமை. ஒற்றுமைக்காக பாடுபடுறவங்க, விட்டு கொடுக்கிறவங்க, சமாளிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, ஆதரவா இருக்கிறவங்க பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில ஆவியின் கனி அதிகமாக இருக்கும். அந்த சுவாபம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதை தான் நம்ம நாடணும். ஆமென் சொல்லுவோம். அதை தான் நம்ம நாடணும். அப்ப நம்ம எல்லாரும் அதை நாடணும்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மளுமாக அப்படியே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்படியே அந்த நறுமணம் அந்த இடத்தை முழுவதுமாக நிரப்பும். இந்த ஆலயத்தை மட்டும் இல்ல, நீங்க போற இடம்லாம் you will be an instrument of peace. எங்க சச்சரவு இருக்கு அந்த இடத்துல நீங்க பீஸா போய் நிப்பீங்க. பீஸா ஆக்க மாட்டீங்க, பீஸா போய் நிப்பீங்க. சரியா? நீங்க பீஸா போயிருங்க, அங்கங்க பீஸா உடச்சு கிடைக்கும். நீங்க போகும்போது I am the peace, I bring God's peace. வித்தியாசமா நோக்கமா இருப்பீங்க, வித்தியாசமா பார்ப்பீங்க. அங்கங்க கொஞ்சம் சச்சரவு இருக்கும், சண்டை இருக்கும். ஆனா நீங்க போகும்போது
சமாதானம். ஆமென். சமாதான பிரபுவை அந்த நல்ல தைலம், அந்த சமாதானத்தோடு நீங்க போவீங்க. பேசுற வார்த்தை, கொடுக்குற ஆலோசனைலாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். பிரிந்து போன இடத்துல நீங்க வந்து அந்த இணைப்பை கொண்டு வருவீங்க. அது யாரால ஆகும்? கர்த்தரால தான் ஆகும். மனுஷனால முடியுமா? மனுஷனால இணைக்க முடியுமா? முடியவே முடியாது. சொந்த பலத்தினால முடியுமா? குடும்பங்களிலே பாருங்களேன் எவ்வளவு கஷ்டப்படுறோம்ல. பல குடும்பத்தை பார்க்கும்போது ஈவன் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் ஆல்சோ ரியலி ஸ்ட்ரகிளிங்ல. குடும்பத்துக்குள்ள பிரிவு, கணவர் மனைவிக்குள்ள வித்தியாசமான கருத்து வேறுபாடு. அந்த வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த திருமணத்தை பாதிக்குது, பிள்ளைகளை பாதிக்குது, இவ்வளவு காரியம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப நீங்களும் நானும் அந்த ப்ரெஷஸ் ஆயில வச்சிருக்கோம். ஆண்டவர் நம்மளை நம்பி அவருடைய குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏமேன்னு சொல்லுவான். நம்மளை நம்பி அவருடைய குடும்பத்தை கொடுத்திருக்காரு. அப்படின்னா இந்த சபை மட்டும் இல்ல, உங்க வீடும் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த குடும்பத்தார். உங்களுடைய அப்பா அம்மா, உடன் பிறந்தவர்கள், தாத்தா பாட்டி, இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷன். நினைச்சிடக்கூடாது இது வந்து தற்செயல்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ஒரு குடும்பம், ஒரு சபை, ஒரு வேலை ஸ்தலம் கொடுத்துருந்தானா எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த இடத்துல அந்த நல்ல தைலத்தோடு நான் போறேன். ஏன்னா இந்த ப்ரெஷஸ் ஆயில், அந்த ப்ரெஷஸ் ஆயில் தான் வெர்ஸ் 2ல நம்ம பார்க்குறோம். அந்த விலை உயர்ந்த அந்த அந்த தைலம் அப்படியே புறப்பட்டு வருகையில அது போற இடம்லாம் அப்படியே அது நனைஞ்சது மட்டும் இல்ல, அது அப்படியே ஒட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. நீங்களும் நல்ல நல்ல தாக்கம் கொண்டு வருவர்களாக, all of us here from youngest to the oldest, you can be an instrument of peace wherever you are. Can I promise that there won't be war, there won't be fight, there won't be quarrel, there won't be squabbles? Unfortunately, I cannot promise la. சில நம்ம நல்லா வாழ்ந்தாலும் கூட சண்டே, சச்சரவு, வருத்தங்கள், this is life. நீங்க எவ்வளோ பரிசுத்தமாக எவ்வளோ கர்த்தருக்காக நீங்க நின்றாலும் someone will misunderstand you or you will misunderstand someone. இப்படியாவது அந்த சச்சரவு, சண்டே, அந்த மனஸ்தாபம் எப்போதும் அங்கங்க இருக்கும். வாழ்க்கையின் கட்டத்துல நம்ம வந்து as we grow in life, right, we can always see that portions come, but how we respond to it, அது வந்து சரியாக நாங்க ஆளுகை செய்தோம்னா அது நம்மளை ஆளுகை செய்யாது. ஏமேன்னு சொல்லுமா? அதை நம்ம சரியாக கர்த்தருடைய கிருபையினால, பலத்தினால, ஞானத்தினால அதை எங்க அங்க நம்ம வைக்கணுமோ அதை வைக்கிற இடத்துல வச்சோன்னா கர்த்தர் நம்மளை வைக்கிற இடத்துல வைப்பாரு. ஏமேன். தூக்கி சுமந்து வைப்பார். அதனாலதான் அந்த நல்ல தைலத்தை கர்த்தர் நம்முடைய கையில வச்சிருக்காரு, ஒரு பொக்கிஷமாக வைத்து இருக்கிறார். Now we have seen so many families give up so quickly. Husband and wife, பிள்ளைகளுடைய உறவு, so quickly give up. It's so difficult because ஒரு உறவு, ஒரு இதை சரிப்படுறது ரொம்ப கஷ்டம். கட்டுறதுக்கு ஒருவேளை வெரி வெரி it takes a lot of time. கஷ்டப்பட்டு கட்டுறோம், ஆனா உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. கஷ்டப்பட்டு கட்டுறோம்ல, ஒரு குடும்பத்தை கட்டுறோம்ல, வேலையுடைய கரியர் கட்டுறோம், சபையை கட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறோம். ஆனா it takes just one person to just destroy it. ஏன்னா மறுபடியும் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஐயோ, you have to go back again and again, you have to go back and revisit and so அதனால ஆரம்பத்துல நீங்களும் நானும் நல்ல தைலத்தை போல நம்ம இருக்கணும். ஆரம்பத்துல நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை எல்லாம் ஒற்றுமைக்கு சாதகமாக நம்ம வாழ வேண்டும். Amen. Unity that brings life. அந்த ஒற்றுமை. That doesn't mean that you cannot have a different opinion from me. I cannot have a different opinion from you. That's not it. ஆனால் நமக்கு வித்தியாசமான கருத்து வேறுபாடுகள் இருக்கணும். அதுதான் நம்முடைய யூனிக்னஸை காமிக்குது. ஆனால் வித்தியாசமான கருத்துகள், அபிப்பிராயங்கள் இருந்த பொழுதிலும் ஆவியிலே நான் ஒருமனப்பட்டிருக்கிறேன். Hallelujah. You may not agree with the dress that I'm wearing, but then I can agree with you. You may not agree with the way I'm singing, but I can still agree with you. I can see you face to face. முகமுகமாக உங்களை நான் பார்க்க முடியும், கை குலுக்க முடியும், வாழ்த்துக்களை நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம வாழ கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? உலகத்தார போல நம்ம வாழாதபடி கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். Now is it going to be easy? Of course not. It's so precious. The enemy want to steal what is precious. பிசாசானவன் வந்து கர்ஜிக்கிற சிங்கம் போல எதை விழுங்கலாமோ, எதை பிரிக்கலாமோ, எதை உடைக்கலாமோ அவனுடைய சித்தம். ஆண்டவர் வந்து கட்டுறதுக்காக வருகிறாரு, அவன் வந்து உடைக்கிறதுக்காக வரான். நம்ம கஷ்டப்பட்டு கட்டுறோம், அப்பா கட்டுறாங்க, அம்மா கட்டுறாங்க, பிள்ளைகள் கட்டுறாங்க, எல்லாரும் கட்டுறான். ஆனா அவன் வந்து உடைக்க தான் வரான். ஆனா நம்ம கர்த்தருக்காக இந்த ஒற்றுமை நம்ம ஒரு பொக்கிஷமான எண்ணெயை நாம கருதி நம்ம வைத்துக் கொள்றோம் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் ஜீவன் கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு, செதறி போயிருக்கு, நம்ம ஒருவேளை நினைத்து வருந்தலாம். when something breaks, when something is beyond repair, is very very painful. But you know what friends, when we stand for unity, அங்க ஒரு ஜீவன் வரும்.
Amen. Don't be discouraged. I know sometimes we go through broken relationships in family, உறவுகளில, but let's not be discouraged. இந்த precious oil ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்ததுனால அவர் அந்த ஜீவனை கொண்டு வருவார். நம்மலாம் ஒரு கருவியாக இருக்கிறோம். இந்த கடைசி வசனத்தை பார்க்கும்போது யாராவது எனக்கு அந்த கடைசி வசனம் வாசிக்கிறீங்க? எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்றென்றைக்கும் ஒரு நாள் ரெண்டு இல்ல, for there the Lord bestows his blessings even like forevermore. ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு பேக்கேஜ் கொடுக்கிறார். இதற்குள்ள நீ வந்தாய் என்றால், இந்த ஒற்றுமையினுடைய சிந்தனை நீ வந்தாய் என்றால், நான் உனக்கு என்றென்றும் வர சேர வேண்டிய ஜீவன் நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் கட்டளையிடுவாரா? அவர் கட்டளையிடுவாரா? he is the one who will make things right. நம்புறீங்களா? he can make things right. தீமையாக மனுஷன் நினைக்கலாம், மனுஷன் செய்யப்படலாம், பிசாசானவன் கிரியை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் வேதத்தை பார்க்கிறோம், தீமையை நன்மையே மாற்ற ஆண்டவரால் கூடும். உங்களுக்கு எனக்கும் அந்த ஒற்றுமை, அந்த இணைப்பு, அந்த இணைந்து வருவோம் என்ற அந்த சிந்தை இருந்தாலே போதும், ஆண்டவர் என்றென்றுக்கும் அங்கு ஜீவனை கட்டளையிடுவாராம். He bestows his blessing even life forevermore. We can never and should never be an instrument of division. நம்ம எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஒன்னஸ். ஆமென். ஒற்றுமைக்காக, நன்மைக்காக, ஒன்று இணைந்து வருவதற்காக, இணைவதற்காக, இசைந்து வருவதற்காக அந்த மனப்பான்மையை நம்ம இருந்தோம்னா, இட் இஸ் த இந்த இடத்துல தான், அந்த ஒற்றுமை மனப்பான்மையில் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் வந்து அந்த ஜீவனை கொண்டு வந்து சேர்ப்பார். He will come and serve us. அவர் அந்த ஜீவனை கொடுப்பார். அந்த ஜீவன் வந்து உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு ஜீவன். அதான் கர்த்தர் சொல்றாரு யோவான் 10:10, I've come that you may have abundant life. பரிபூர்ணமான ஜீவன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு இலவசமாக வழங்க ஆவலாக இருக்கிறார். இந்த ஒற்றுமைக்காக கர்த்தர் எவ்வளவு பாடுபட்டார்னு நினைச்சு பாத்தீங்களேன். In fact, Jesus had a lot of trouble on earth as well. அவருக்கு இருந்த 3 பேர் அவரோடு நெருங்கி இருந்தாங்க. அந்த 3 பேருக்கு அடுத்ததாக 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேரும் எல்லாம் ஒரே சிந்தையாக இருந்தாங்களா? எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்ப அவரும் என்ன செஞ்சாரு? அவர் பாடுபட்டார். அந்த ஒற்றுமையை கடைபிடிப்பதற்கு, அந்த ஒற்றுமை மேன்மையாக வைத்திருக்க ரொம்ப பாடுபட்டார்ல. அப்ப சிலுவையில் தொங்கும் போது அவர் என்ன சொன்னார்? யோவான் இடத்துல, இதோ உன்னுடைய தாயின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்துக்கு உறவுக்காக கர்த்தர் ரொம்ப பாடுபட்டார். நீங்க நம்புறீங்களா? ரொம்ப பாடுபட்டார். அந்த பாடை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் சிலுவையினுடைய மரணம் மூலமாக எதெல்லாம் பிரிந்து இருக்கிறதோ ஆண்டவர் சேர்த்து வைக்கதான் அந்த சிலுவையினுடைய மரணம் நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எந்தெந்த இடத்துல பிரிவினை இருக்கிறதோ ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம வந்து அப்படியே நம்ம அதை உரிமை கொண்டு, ஆண்டவரே இந்த இடத்துல உங்களுடைய ஜீவனை நீங்க கட்டளை எடுங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. கர்த்தர் கிரியை செய்வார், நிச்சயமாக கிரியை செய்வார். Hallelujah. We all broken vessels, my friends. Right? We all broken. Who is not broken in this place? Please come and have a tea party with me. யார் தான் உடஞ்சி போய் இந்த சபைக்கு வரல? எல்லாம் சூப்பரா வந்தீங்களா? இல்லையா? பாட்டுலாம் பாடுறோம், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அது நமக்கு வந்து ஆண்டவர் பாடும்போது அது நமக்கு தைரியம், ஒரு ஊக்கம், அவருக்கு மகிமையை சேர்த்து வரும். ஏன்னா நம்ம already living in a broken world and we are broken people. Let's not break each other furthermore. Agree பண்ணுவோமா? We are already broken. Okay? We are all broken. எல்லாருக்கும் அவங்கவுங்க பாடு இருக்கு. அதனால தான் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஒரு சுமை தாங்கிக் கொள்ளுங்க. Bear each other's burden because it's really getting heavier. It's getting heavier, Lord. அப்ப நம்ம ஒரு பாரத்தை சுமக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். பாரத்தை சுமந்து வைக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஏமேன்னு சொல்லுவோமா? வித்தியாசம் இருக்குல்ல? ஒருத்தருடைய பாரத்தை சுமக்க கர்த்தர் என்ன சொல்ற அழைக்கிறாரு. அந்த பாரத்தை போய் ஒன்னும் மண்டல போடுறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. அந்த என்ன கசி துளம்சிக்கே உதவி செய்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்மளால உதவி செய்ய முடியலன்னா பரவாயில்ல, ஆனா இருக்கிற பாரத்துக்கு இன்னும் அதிகமான பாரத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஆமென் சொல்லுமா? அதுதான் இந்த ஒற்றுமை, யூனிட்டி that brings life. Hallelujah. Praise the Lord. நம்ம சபையில கர்த்தர் இவ்வளவு நமக்கு அழகான சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க. கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்களேன். Brothers, sisters, children, youths, young people, old, young and old.
எவ்வளவு அழகா இருக்கீங்க சொல்லுங்க. சந்தேகமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறாருங்க. நீங்க அழுக்கா இருக்கீங்க சொல்லிடுறாருங்க. ஸ்லிப் பண்ணிடுறாருங்க. அது வேற. நீங்க அழுக்கா இருக்காங்க சொல்லிருக்கீங்க, அழகா இருக்கீங்க சொல்லிருக்க. I think we all need that. We need the affirmation, you know. நம்ம சபை வந்து ஒரு வித்தியாசமான சபையா இருக்கணும். Amen. இந்த ஒற்றுமைக்காக எவ்வளவுலாம் நம்ம செய்ய முடியுமோ. Again I want to say that doesn't mean that we agree with everything. இப்போ சொல்ல we can have different opinions, but at the heart of it நம்ம ஸ்பிரிட்ல nobody should shake us. Nobody. ஸ்பிரிட்ல we will be determined to uphold each other. நல்ல வார்த்தைகள், ஜெபத்தோடு, ஊக்கத்தோடு, அந்த ஒரு ஸ்பிரிட்டை நம்ம சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை காத்துக்கொள்ள வேண்டும். Amen. அது வந்து ஈஸியா அப்படியே சதறியும். அது நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. அதனால தான் ஜெபம். Thank God for the intercessory team ப்ரே பண்றாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபம் நம்மளை விட்டுறக்கூடாது. அந்த ஜெபம் தான் நம்ம வந்து இணைக்கிறது. அந்த ஜெபம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸா கொண்டு வருது. Amen. ஜெபிப்போமாக. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். Stick to time. Hallelujah. Praise God. கொஞ்ச நேரம் just can you hold the hand of the person beside you? I'm just going to say a short prayer and pray that God will bless us as a church. கர்த்தர் நம்மளை ஒரு சபையாக நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க. Amen. Amen. Shall we all just give thanks to the Lord for each other? Shall we give thanks? Amen. Hallelujah. Give thanks for each other. அப்பா நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே இந்த சபைக்காக நன்றி. சபையில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த சபையில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒற்றுமை, இந்த ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அதை தொடர்ந்து வளர நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை வளர்க்கிறதுக்கு நாங்கள் ஒரு தடையா இல்லாதபடி நாங்கள் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்க, ஒரு சமாதான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்க எங்களுடைய இருதயத்தை நீங்க லகுபடுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் அந்த நல்ல தைலத்தை போல இருக்க ஆண்டவரே. Lord, we just pray you harness this unity, this oneness that we have, Lord. Lord, not that we need to agree with everything, but Lord, even we may have different opinions, but we are still one in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நாங்க ஒரே சரீரமா இருக்கிறோம் என்ற அந்த சத்தியத்தோடு இந்த நாள் உன்னுடைய ஆராதனை, இந்த நாள் உன்னுடைய முழு ஐக்கியம் ஆண்டவரே, our time together here in church and outside the picnic, Lord, do something marvelous, Lord. மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும் ஆண்டவரே. அந்த ஆழத்துக்குள்ள நாங்கள் Lord, not a superficial fellowship, Lord, but something deep. Amen. Will you all agree with me, church? Something deeper. ஒரு பிரதராக, ஒரு சிஸ்டராக, ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக ஒருத்தர் நாங்கள் முகமுகம் பார்த்து Lord, to release love, to release forgiveness, to release blessing, Lord. Hallelujah. To release that, Lord. Hallelujah, Lord. எதெல்லாம் பிசாசானவன் திருடுனானோ, எதெல்லாம் அவன் செதறி அடிச்சானோ, அதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. இது உம்முடைய பிள்ளைகள் கூடுகிற ஒரு இடம். இந்த இடத்துல நறுமணம் இருக்கிறது. இந்த இடத்துல ஜீவனை கர்த்தர் கட்டளை இடுகிறீர் ஆண்டவரே. இந்த இடத்துல புறப்படுகிற ஜீவன் குடும்பத்தை ஆண்டவரே நல்ல ஒரு பாதைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது ஆண்டவரே. Hallelujah, ஆண்டவரே. Lord, lift the burden of division and strife, Lord. If there is any, Lord, we don't give space for the enemy, Lord, to come and infiltrate what God is doing in our midst, of God. Hallelujah. ஒரு வேளை போட்டு ஒரு சமாதான கட்டுனால ஆண்டவரே எங்களை கட்டிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஓ hallelujah, hallelujah. ஒரு சமாதான கட்டு, கர்த்தர் சொல்லுகிறார், சமாதான கட்டு, the bond of peace. Hallelujah. உடைக்க கூடாத, அசைக்க கூடாத, செதறி அடிக்க கூடாத ஒரு சமாதான கட்டுனால ஓ hallelujah. இந்த இடத்துல ஆண்டவரே எங்க மத்தியில ஒரு சுதந்திரமான ஒரு ஆவியானவருடைய கிரியை அசைவாடுதல் தொடர்ந்து இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray, Lord, இந்த சபை ஆண்டவரே கர்த்தருக்காக தொடர்ந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த சபையில இருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவரே உலகத்துக்கு ஒரு ஒப்பாக, ஒரு முன் மாதிரியாக, ஒரு ஒளியாக, ஒரு வெளிச்சமாக இருக்க எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.